அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நலமா இருக்கிறீங்களா? இன்றைய தலைப்பு எலிகள் ஜாக்கிரதை. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பொதுவா கிராம வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நகர வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதாவது கிராமமா இருந்தாலும் நகரமான சிட்டி வாழ்க்கையா இருந்தாலும் வீடுகளில் உள்ள பெரிய பிரச்சனை எலி தொல்லைகள் தான் ஜாஸ்தியா இருக்குது. அது எங்கேயுமே தவிர்க்க முடியாது. அது நம்ம எங்கெங்க இருக்கிறோமோ நம்ம உடைய வாழ்வாதாரத்தில் நம்ம எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நம்மளோட அது ஒரு இணைஞ்சு தான் அது ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நமக்கு அது பெருமன்ற பாதிப்பை ஏற்படுத்துது. எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கூட அது வாய் வச்சுட்டு போயிடுது. இதனால் டாக்டர்கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு போகும்போது எலிகளால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகுது. பொதுவாக எலிகளை எந்த அளவுக்கு நம்ம அப்புறப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, அது நம்ம வீட்டில் இருக்கும்போது பகலில் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனால் இரவு நேரத்தில் வீடுகளில் அடுப்படியில் அங்கே எங்கெல்லாம் போயிட்டு சட்டி பொட்டிலாம் போட்டு பட்டிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு ஏதாவது அதுக்கு தேவையான உணவுக்காக வேண்டி எல்லாத்தையும் இது பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் புழங்கியிருக்கும். அது நமக்கு செய்யாமல் என்ன பண்ணுவோம், அது நஜீஸ் ஆகியிருக்கும் அந்த இடம்லாம். அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு எப்போ ஏற்படுத்துன்னு சொன்னாக்கா, அந்த இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க அதில் பழக்கத்தில் வரும்போது அது சிரமத்தை ஏற்படுத்திட்டு ஜுரங்கள் வரும்போது அது கொஞ்சம் பாதிப்பாகுது. அது அதனால் இதில் கொஞ்சமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. அது இல்லாமல் என்ன பண்ணிடுதுன்னு சொன்னாக்கா, அடுப்படியில் இருக்கும்போது என்ன ஆகணும், நம்ம கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம். அதை நம்ம கவனக்குறைவாக லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்போம். இது அது மேலே ஏறி இறங்கும்போது என்னன்னாக்கா, சில இதில் ஓப்பன் ஆகிக்கிறோம். அந்த நாப்பு ஓப்பன் ஆகிக்கும்போது கேஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நம்ம பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கேஸ் சிலிண்டர்லேருந்து தான் நம்ம ஆஃப் பண்ணணும். நம்ம அப்படி யாருமே செய்கிறது இல்லை. நம்ம அடுப்பு அமைச்சிட்டு நம்ம அடுப்பு வந்துகிட்டே இருக்கோம். சில நேரத்தில் சிம்மில் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கவனக்குறைவாக இருந்துடுறோம். அதில் கேஸுக்கெல்லாம் லீக் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம கவனிக்காமல் வந்துட்டோம்னு சொன்னால் அந்த இடமே கேஸ் ஃபில் இதாகி திடீர்னு நம்ம லைட்டு போடும்போது பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பேப்பரில் மற்ற இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படுது. இதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னாக்கா, வீடுகளில் எலிகளே இல்லாத அளவில் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் அதுகளில் நம்ம எவ்வளோதான் வச்சுருந்தா கூட அக்கம் பக்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி நம்ம வீட்டுக்கு வரும். அது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதில் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ இல்லை, 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்லேயே தெளிவாக வந்திருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் தூங்கிச் செல்லும் போது விளக்கை அணைத்து விடுங்கள், இல்லாவிட்டால் எலிகள் விளக்கை இழுத்து சென்று வீட்டை கொளுத்தி விடும். இது புகாரியில் பதிவாயிருக்குது, புகாரி ஹதீஸில். அப்போ அது அந்த நேரத்தில் திரி விளக்குதான் இருக்கும். திரி விளக்கு இருக்கிறதுனால என்னன்னாக்கா, அது என்ன பண்ணால், அது உணவுப் பொருள்னு சொல்லி எடுத்துகிட்டு போவோம். போயிட்டு வீடுகளில் அப்புறம் அந்த கூரை வீடாக இருக்கலாம், பெரிய விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே நினைக்கிறோம்னாக்கா, நம்ம இப்போ திரி விளக்கை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லது. திரி விளக்கு இல்லைன்னா கூட இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம இந்த கொசுக்காக வேண்டி கொசு வத்தி வைக்கிறோம். கொசு வத்தி வைக்கும்போது வீட்டில் வைக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அதுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி கடிச்சிட்டு கொண்டு போய் திரி மேலே எதிரியாக போட்டுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், அது உடனே நமக்கு இந்த தூக்கத்தில் நமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த புகையிலேயே ஒரு பெரிய பெருங்கொண்ட ஒரு விபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு போயிடும். அதனால் இந்த மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் எலிகளை மேக்சிமம் கொள்றதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. அறம் சரிப்படியாக அதுக்கு கொள்றதுக்கு ஒரு இது பதுவாகவே வச்சிருக்கிறாங்க. அதனால் எலிகளை பொறுத்தவரை மேக்சிமம் நம்ம அண்டை விடாமல் நம்ம பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்தில் குப்பைகளை போடும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். குப்பைகளுக்கு தான் அது அதிகமாக வருது. குப்பைகளை சேர்த்து அதுக்கு இறைய அதில் எதிர்பார்த்துட்டு வரும்போது அதுகள் எங்கெங்கே இருக்குதோ அது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நம்ம இது பண்ணணும். இதனால் என்னன்னாக்கா, ஒரு பாதுகாப்போடு நம்ம பிள்ளைகளை வச்சுருக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு வீடுகளில் சேர நம்ம அப்புறப்படுத்திடணும். நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இருந்தால் கூட அதை நம்ம கீழே நம்ம பக்கத்தில் தானே தூக்கி போட்டு போயிடக்கூடாது. அதை குப்பை தொட்டியில் கொண்டு போய் அதை போட்டு அந்த இடத்த நம்ம எப்பயுமே ஒரு இதாக வச்சுக்கிட்டாத்தேன் நமக்கு நமக்கும் ஒரு பாதுகாப்பு,
பிள்ளைகளுக்கு ஒரு நமக்கு பாதுகாப்பு. நம்ம வீட்டையும் நம்ம சுத்தப்படுத்தியும் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே எலிகள் வராது. அப்படி வராத இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம சுகாதாரமாக இருக்கும்போதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு 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 பாதுகாப்பானதில் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதியவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.